அவ்வளோதான் இல்லை, எல்லாமே முடிஞ்சிருச்சு. ஜனநாயகன் ரிலீஸ் ஆகாத வரைக்கும் தெரிலங்க. அது எப்பயோ ஒரு படம் இருக்குது, நம்ம வந்து கொண்டாடுவோம் அப்படின்னு தான் இருந்துச்சு. பட் ரிலீஸ் டைம் நெருங்க 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 கடைசி படம் அவ்வளோதான் அப்படின்ற ஒரு ஒரு எமோஷனுக்குள்ளே தான் வந்து எல்லா விஜய் சார் ஃபேன்ஸுமே வந்து இருப்பாங்க. கிட்டத்தட்ட ஒரு 33 வருஷம் எங்கள் எல்லாருமே என்டர்டெயின் பண்ணி எங்களோட எல்லா எமோஷன்ஸையும், அது வந்து சந்தோஷமாக இருக்கட்டும், சோகமாக இருக்கட்டும், தனிமையாக இருக்கட்டும், எல்லா இதுலேயுமே அவருடைய படங்கள், பாடல்கள், அவருடைய ஆடோலன் ஸ்பீச்சஸ், நடனங்கள், காமெடிகள் இது எல்லாம் சேர்ந்து தான் வந்து வளர்ந்துருக்கு. நிறைய கொடுத்த ஹிட்ஸு, பிளாக் பஸ்டர்ஸு, ஃப்ளாப்பு, அட்டர் ஃப்ளாப் எல்லாமே வந்து கொடுத்து அதையும் தாண்டி அவருக்கு ஒன்றுனா அவர் கூட நிற்கிறதுக்கு ஒரு கூட்டத்தையே வந்து உருவாக்கி வச்சிருக்காரு. அதனால் அது எல்லாத்தையும் விட்டுட்டு இன்னைக்கு வந்து தமிழ்நாடு மக்களினுடைய சிஎம்மாக இருக்கார். அது சந்தோஷம்தான், அது வந்து யாருமே இல்லைன்னு சொல்ல. அதையும் தாண்டி வந்து நாங்கள் ரசித்த எங்கள் விஜய், எங்கள் இளைய தளபதி, எங்கள் தளபதி இன்னைக்கு அவருடைய கடைசி படம் வருது. அதோட அவர் வந்து சென்ட் ஆஃப் பண்ணி போகிறாரு அப்படின்னும் போது உண்மையிலேயே மனசை ஏற்றுக்கல. அதுதான் உண்மை. எனக்கு மட்டும் இல்லை, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லாரோடைய ஃபீலிங்குமே வந்து இதுவாக தான் இருக்கும். ஸோ ஒன் லாஸ்ட் டைம் சொல்லும் போதெல்லாம் நமக்கு வந்து அப்படியே கண்ணீர் வரும். அந்த மாதிரி தான் வந்து இருக்குது. ஒரே ஒரு ரெக்வஸ்ட், முடிஞ்சால் நீங்கள் உங்களோட டெசிஷனை வந்து ரீகன்சிடர் பண்ணுங்கள். வருஷத்துக்கு இல்லை 2 வருஷத்துக்கு ஒரு படம் முடிஞ்சால் நடிக்கலாம். ஸோ அது மட்டும் தமிழ்நாடு மக்களோட சார்பில் ஒரு வேண்டுகோளாக வைக்கிறேன். மற்றபடி நீங்கள் எங்களுக்கு கொடுத்த எல்லா சந்தோஷத்துக்கும், எல்லா என்டர்டெயின்மெண்ட்டுக்கும் தேங்க்யூ அண்ட் லவ் யூ தலைவா. ஒன்ஸ் அ தளபதி ஃபேன், ஆல்வேஸ் அ தளபதி ஃபேன். லவ் யூ அண்ட் தேங்க்யூ.